So in this session we are going to look about arrays in C. So here we will just look about arrays in based upon DT based array. So first we have to see what is an array. So array அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா first we could have discussed about what is a variable. So variable அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா for example say int a அப்படின்னு சொல்கிறது ஒரு வேரியபிள். ஸோ இந்த a அப்படிங்கிறதுல we will be able to hold one item. நெக்ஸ்ட் வந்து இப்போ int b அப்படின்னு சொல்கிறோன்னா we will be able to hold one item in this b. இதே ஃபார் எக்ஸாம்பிள் சே நான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டோட மார்க்ஸ் வாங்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ int மார்க்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து 5 சப்ஜெக்ட் மார்க்ஸ் என்டர் பண்ணணும் அப்படின்னா இப்போ மார்க்ஸ் அப்படிங்கிறதுல ஒரு மார்க்கை மட்டும்தான் என்னால் நான் என்டர் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் 100 இதை மட்டும்தான் என்டர் பண்ண முடியும். ஆனால் இப்போ 5 சப்ஜெக்ட் நான் மார்க் வாங்கணும் அப்படின்னா நான் இப்போ என்ன பண்ணணும், M1 இந்த மார்க்ஸ் 1, மார்க் 2, மார்க் 3, மார்க் 4, மார்க் 5 இந்த மாதிரி 5 வேரியபிள் டிக்ளேர் பண்ணி ஒவ்வொரு வேரியபிள்லேயும் ஒவ்வொரு சப்ஜெக்ட் மார்க்கை நான் என்டர் பண்ணலாம். ஆனால் இப்போ நமக்கு வந்து எண்ட் யூசர் ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க, எனக்கு வந்து மார்க்ஸ் அப்படின்னு ஒரே ஒரு வேரியபிள் தான் இருக்கணும், அந்த வேரியபிளில் ஐ ஷுட் பி ஏபிள் டு ஆக்சஸ் 5 சப்ஜெக்ட் மார்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா நம்ம என்ன பண்ணலான்னா we can go to the concept of array. ஸோ array அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா it is a collection of multiple items. ஸோ மல்டிபிள் ஐட்டம்ஸோட கலெக்ஷன் தான் உங்கள் array which will be under same data type. ஸோ அப்போ என்ன பண்ணலான்னா அரேவை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா with the help of square brackets. ஸோ int மார்க்ஸ் ஆஃப் எவ்வளோ மார்க்ஸ் வேணுமோ அதோட கவுண்ட் சைஸை நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ இதோட சின்டாக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலி இட் இஸ் டேட்டா டைப் array name and the size of the array we have to give. This is our syntax and I have just given an example of declaring the marks of 5. ஸோ இங்கே டேட்டா டைப் இன்ட்ல கொடுத்துருக்கேன், அரே நேமை நான் மார்க்ஸ்ன்னு செட் பண்ணியிருக்கேன். இது நீங்கள் என்ன வேரியபிள் நேம் வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். இங்கே சைஸ் நான் 5ன்னு வச்சுருக்கேன். ஸோ இன்ட் மார்க்ஸ் ஆஃப் 5. ஸோ அப்போ இதை எப்படி ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்க்ஸ் ஆஃப் 5ன்னு கொடுத்துட்டோம். இப்போ இதில் எப்படி ஒவ்வொரு சப்ஜெக்டையும் ஆக்சஸ் பண்ணலான்னா with the help of indexing. ஸோ இண்டெக்ஸிங் அப்படிங்கிறது என்னென்னா அரேல யூஸ்வலி இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0 to n-1. ஸோ அதாவது 0லேருந்து அரேயோட சைஸ் வந்து இங்கே என்ன 5ன்னு இருக்கா, ஸோ அப்போ 0 to 4 வரைக்கும் ட்ராவல்ஸ் ஆகும். என்னங்கிறது 5 சைஸ் ஆஃப் த அரே. ஸோ 5 - 1 4 வரைக்கும் ட்ராவல்ஸ் ஆகும். அப்போ எப்படி ஸ்டோர் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்க்ஸ் ஆஃப் 0, மார்க்ஸ் ஆஃப் 1, மார்க்ஸ் ஆஃப் 2, மார்க்ஸ் ஆஃப் 3, மார்க்ஸ் ஆஃப் 4 இப்படி தான் சேவ் ஆகும். ஸோ அப்போ ஒவ்வொரு எலமெண்ட்டையும் இந்த மாதிரி இந்த இண்டெக்ஸிங் வச்சு நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் சே இப்போது உங்களுக்கு வந்து 98 ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த 98 நம்மளால் எப்படி ஆக்சஸ் பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா மார்க்ஸ் ஆஃப் 2 அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அந்த 98 அப்படிங்கிறத நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். this is very simple. ஸோ அரே அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா கலெக்ஷன் ஆஃப் ஐட்டம்ஸ் ஆஃப் மல்டிபிள் ஐட்டம் ஆஃப் த சேம் டேட்டா டைப். ஸோ இதை எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா இண்டெக்ஸிங் வச்சு தான் ஸ்டோர் பண்ணுவாங்க 0லேருந்து n-1 வரைக்கும். ஸோ ஒவ்வொரு எலமெண்ட் ஆக்சஸ் பண்ணால் அந்த இண்டெக்ஸிங் வச்சு நம்ம ஆக்சஸ் பண்ணணும். ஸோ சம்திங் லைக் திஸ். ஸோ இப்போ இதை எப்படி கம்பைல் டைமில் இனிஷியலைஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா we have just seen how we have to declare it. ஸோ இதை இனிஷியலைஸ் பண்ணோம் அப்படின்னா இட் இஸ் வெரி சிம்பிள். int மார்க்ஸ் ஆஃப் 5 ஈக்குவல் டு ஃப்ளவர் ப்ராக்கெட்ஸ்குள்ளே அந்த மார்க்ஸ் என்னவோ அதை ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம கமா கொடுத்து போட்டுக்கலாம். ஸோ இப்போ மார்க்ஸ் ஆஃப் 0ல் 1, மார்க்ஸ் ஆஃப் 0ல் 1 இருக்கும், மார்க்ஸ் ஆஃப் 1ல் 2, 3, 4 and 5 இட் ஜஸ்ட் கோஸ் ஆன் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா கம்பைல் டைம் இனிஷியலைசேஷனு. ஸோ இதே நம்ம இப்போ வந்து ரன் டைம் இனிஷியலைசேஷனில் தேவை அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக 5 ஐட்டம்ஸ் கெட் பண்ணணும். ஒரு ஐட்டம் கெட் பண்ணோம் அப்படின்னா டேரெக்டாக நம்ம வந்து ஸ்கேன்அப் ஸ்டேட்மெண்ட்டில் போட்டுடலாம். ஆனால் இப்போ வந்து நமக்கு மல்டிபிள் ஐட்டம்ஸை 5 ஐட்டம் நம்ம கெட் பண்ணணும். அப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் சே இப்போ ஸ்கேன்அப்
percentage d. ஃபஸ்ட் மார்க்கை கெட் பண்ண நம்ம என்ன பண்ணுவோம், மார்க்ஸ் ஆஃப் 0. செகண்ட் மார்க்கை கெட் பண்ணணுன்னா என்ன பண்ணுவோம், வில் ரைட் மார்க்ஸ் ஆஃப் 1, பட் தி சேம் ஸ்டேட்மெண்ட். அடுத்து நெக்ஸ்ட்டுனா மார்க்ஸ் ஆஃப் 2. நெக்ஸ்ட் மார்க்னால் நம்ம என்ன பண்ணுவோம், மார்க்ஸ் ஆஃப் 3. அடுத்த மார்க்னால் மார்க்ஸ் ஆஃப் 4. ஜஸ்ட் கோஸ் ஆன். அப்போ இந்த சேம் ஸ்டேட்மெண்ட், பட் இங்கே என்ன வேரி ஆகுது, இந்த 0, 1, 2, 3, 4 மட்டும்தான் வேரி ஆகுது, பட் சேம் செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ். அப்போ the statements are getting repeated. So repeated statements வந்தால் நம்ம என்ன பண்ணணும், லூப்பிங் கான்செப்டுக்கு we can move on. ஸோ இந்த 0, 1, 2, 3 மட்டும் நம்ம என்ன பண்ணலாம், ஐங்கிற வேரியபிளை டிக்ளேர் பண்ணிடலாம். 0லேருந்து 4 வரைக்கும் ட்ராவல்ஸ் ஆகணும். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4ன்னு போட்டு இங்கே நம்ம scanf the same statements என்ன வேரி ஆகுது, அந்த 0, 1, 2, 4 தான் நம்ம இப்போ ஐயில் ஃபார் லூப் யூஸ் பண்ணி போட்டோம். தட்ஸ் ஆல். திஸ் இஸ் யுவர் ரன் டைம் இனிஷியலைசேஷன் ஆஃப் a simple array. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே என்னென்னு கேட்டிங்கன்னா 1D array. இதே மாதிரி we have 2D array where we can get row and column also. ஸோ 2D arrayனா என்னென்னு கேட்டிங்கன்னா int a of 2, 2, அதாவது இது ரோ சைஸு, இது வந்து காலமோட சைஸ். மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன்ஸ், மேட்ரிக்ஸ் அடிஷன்லாம் பண்ணணுன்னா we have to go ahead with 2D array. ஒன் டைமென்ஷனலுக்கு என்னென்ன அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா you have searching, sorting, etc. So depending upon the application what we use, we will just move on. That's all. So arrayங்கிறது என்னன்னு பார்த்தாச்சு. So first we have seen what is an array and an example for it, and how we have to access an array, and how we can initialize an array by compile time and also by runtime, and types என்னென்ன அப்படின்னு பார்த்துருக்கோம், 1D, 2D, and also we have multi-dimensional also.